எஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராணுவ தளபதி சரேந்திர சில்வாவிற்கு அரசால் அழைப்பு விடுப்பு. வட்டாப்பிளை ஆலயம் சென்று வீடு திரும்பியவர்களுக்கு வழியில் நிகழ்ந்த சோகம். யாழில் வீடு புகுந்து தாக்குதலில் ஈடுபட்ட கனடாவை சேர்ந்த 2 கைது. மாயமான பாடசாலை மாணவன் தொடர்பில் உதவி கோரும் போலீசார். இலங்கையில் அறிமுகமாகும் புதிய வகை பெட்ரோல். கனடாவில் கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்புகள். இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சரேந்திர சில்வாவிற்கு அரசாங்கம் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. சிவில் கடமைகளிலிருந்து விலகியதன் பின்னர் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக அவர் மீள அழைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதிபர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற டெங்கு நோய் கட்டுப்பாடு தொடர்பான மீளாய்வு கூட்டத்திற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். குறித்த கூட்டமானது அதிபரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் தலைமை அதிகாரியுமான சாகல ரத்னநாயக்க தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. இம்மாதம் 25ஆம் திகதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் திகதி வரை டெங்கு தடுப்பு வாரத்தை நடைமுறைப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற முல்லைத்தீவு வட்டாப்பிள்ளையம்மன் ஆலயத்தில் வைகாசி பொங்கல் விழா நடைபெற்று வரும் நிலையில் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்த பக்தர்கள் பேருந்து கொடிசாய்ந்த நிலையில் படுகாயமடைந்துள்ளமை துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு சாந்தை பகுதியிலிருந்து ஆலயத்திற்கு சென்றவர்களுக்கே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு சாந்தை பகுதியை சேர்ந்த பக்தர்கள் ஒன்று சேர்த்து பேருந்து ஒன்றினை வாடகை கமர்த்தி வட்டாப்பிளை கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் பூநகரி பாலம் தாண்டி வந்து கொண்டிருந்த போது பேருந்து தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. இந்நிலையில் பேருந்தில் பயணித்த 6 பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் பூநகரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் அங்கிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை பூநகரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மதுரங்குழி பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் 3 நாட்களாக காணாமல் போயுள்ளதாக மதுரங்குழி போலீசார் தெரிவிக்கின்றனர். 7ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 12 வயதுடைய அதே பிரதேசத்தை சேர்ந்த மாணவனே காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் பெற்றோர்கள் போலீசாரிடம் முறையிட்டுள்ளனர். மாணவனின் தாயார் வெளிநாட்டில் வேலை செய்வதால் அவரது பாட்டி வீட்டில் தங்கியிருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் காணாமல் போன மாணவன் தொடர்பான விசாரணைகளை மதுரங்குழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வரலாற்றில் முதன்முறையாக இந்தியன் ஆயில் நிறுவனமான IOC ஒக்டைன் 100 சூப்பர் ரக பெட்ரோலை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. அதன்படி கடந்த 18ஆம் திகதி மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்திலிருந்து இந்த எரிபொருள் தொகை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒக்டைன் 100 ரக சூப்பர் பெட்ரோல் வகை XP100 என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கைக்கு IOCயின் மற்றொரு புதிய தயாரிப்பை ஏற்றுமதி செய்வது மிக முக்கியமான நிகழ்வாகும் என IOCயின் சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் B சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். கனடாவில் அதிகளவில் கிராக்கி நிலவும் செயற்கை நுண்ணறிவு துறைசார் தொழில்கள் குறித்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் கனடாவில் குடியேறுவதற்கு திட்டமிடுபவர்கள் மற்றும் கனடாவில் நல்ல சம்பளத்துடன் தொழில் வாய்ப்பு பெற்றுக்கொள்ள காத்திருப்போருக்கு இந்த தகவல் உதவியாக அமையக்கூடும். எதிர்காலத்தில் மிகவும் கிராக்கி ஏற்படக்கூடிய தொழில்கள் பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆய்வாளர், பொறியியலாளர், செயற்கை நுண்ணறிவு தர ஆய்வாளர், ரோபோ பொறியியலாளர், செயற்கை நுண்ணறிவு உற்பத்தி முகாமையாளர், இயந்திர கற்றல் பொறியியலாளர்,
செயற்கை நுண்ணறிவு, ஒழுக்கநெறி பொறியியலாளர், தரவு விஞ்ஞானி உள்ளிட்ட பதவி வெற்றிடங்களுக்கு கூடுதல் கிராக் நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பதவி வெற்றிடங்களுக்கு $70,000 முதல் $1,50,000 வரையில் வருடாந்த சம்பளம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.